இன்னைக்கு நம்ம சேனலில் சமைக்க போகிறது பீஃப் கோலா உருண்டை குழம்பு. நம்ம ஏற்கனவே பீஃப் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் தான், பீஃப் கோலா உருண்டை பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு, ஆனால் அதை வந்து ஒரு கறியில் போட்டு ஒரு குழம்பு மாதிரி பண்ணியிருப்போம். அந்த பீஃப் கோலா உருண்டை நம்ம குழம்போடு சேர்ந்து அப்படியே ஊறி ஒரு எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக அந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஐட்டமுக்கும் ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இல்லை சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றது கூட எக்ஸலண்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம அடுத்து பீஃப் கோலா உருண்டை எப்படி சமைக்கிறதுன்னு போய் பார்ப்போம். நம்ம பீஃப் கோலா உருண்டை குழம்பு சமைக்கிறதுக்கு முதல்ல உருண்டை கறியை ரெடி பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு பேஸ்ட் மசாலா அரைச்சிக்கிறோம். அப்புறம் நம்ம கிரேவி குழம்பை குக் பண்ண போகிறோம். தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. இப்போ இந்த உருண்டை கறி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ கொத்தனை கறி எடுத்துக்கிறேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் 1 கப் பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை ஒரு பைண்டிங் ஏஜென்ட். அந்த உருண்டை கறியை நம்ம குழம்புல போடும்போது உடையாமல் நல்லா டைட்டாக சேர்த்து பிடிச்சிக்கிறதுக்கு தான் நம்ம பொட்டுக்கடலை யூஸ் பண்ணுறோம். 1 கப் திருவுண தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 பஞ்ச் கொத்தமல்லி இலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை கிளறிக்கலாம். கொஞ்சம் நல்லா கலர்னதுக்கப்புறம் இதோட நம்ம ஒரு முழு முட்டையை உடைச்சு ஊற்ற போகிறோம். அதையும் நல்லா கிளறோம். இப்போ நல்லா கிளறின உடனே இந்த மாதிரி திக்காக வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். இந்த உருண்டையெல்லாம் ஓரளவுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி பிடிங்க. அப்படி ஈவனாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லா கறியாவும் உருண்டை பிடிச்சி இதை அப்படியே எடுத்து வச்சிடறோம். இப்போ உருண்டை பிடிச்ச கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதை அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சியில் 1 கப் திருவுண தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இப்போ ஒரு மிக்சியில் இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். சரி, இப்போ நம்ம கிரேவி பண்ண போகிறோம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு அதில் சுமாராக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக சீட்ஸ், 1 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு நல்ல தூக்கலாக ஒரு ஸ்மெல் கொடுக்கும் நம்ம குழம்புக்கு. இதோட நான் வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அந்த வெங்காயத்தை நான் நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக சாப் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்குறோம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகட்டும்னு நம்ம கொஞ்சம் உப்பு இதோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் இதோட நல்லா கிளறி விட்றோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இலை, 2 தக்காளி நான் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்றோம். இப்போ இதோட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 4 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பவுடர். அதோட தேவைக்கு ஏற்ப அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா கிளறி விடுறேன். இப்போ நம்ம கிரேவி ஒரு திக் கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இதில் எண்ணெயும் நல்லா தெரிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தேங்காவும் ஸ்பைசஸும் போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிக்சியில், அதை இப்போ இதோட சேர்த்துக்க போகிறோம். இதோட நம்ம 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்றோம். கிளறி விட்டதுக்கப்புறம் 3 நிமிஷம் நம்ம குழம்பு நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம இப்போ குக் பண்ண விட போகிறோம். இப்போ நம்ம குழம்புல ஒரு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டை கறியை இதில் ஒன்றா ஜென்டலாக ட்ராப் பண்ணுறோம். உருண்டை கறியை போட்டதுக்கப்புறம் இந்த குழம்பை ரொம்ப கிளறக்கூடாது. லேசாக அந்த குழம்பை எடுத்து அந்த உருண்டை கறி மேலே படுற மாதிரி நல்லா ஊறுற அளவுக்கு நம்ம அதை அப்படியே எடுத்து மேலே போட்டு விடலாம். போட்டுட்டு நான் ஒரு மூடி போட்டு இப்போ நம்ம குழம்ப ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் குக் பண்ண விட போகிறேன். இந்த ரெசிபியை பீஃபில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம மட்டன்லேயும் சிக்கன்லேயுமே அருமையாக பண்ணலாம். மட்டனில் பண்ணும் போது அதே மாதிரி ஒரு 10 நிமிஷமும், சிக்கனில் பண்ணும் போது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். பொதுவாக மீட் குக் பண்ணுற டைமிங்கே அந்த கறியோட ஃப்ரெஷ்னஸை பொறுத்து தான். இப்போ நான் இன்றைக்கி குக் பண்ணுற
பீஃப் கொத்துன கறி சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால நான் ஒரு கொதி சுமாராக ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த கறியை வெந்திருக்கான்னு பாருங்கள். வேகலையா இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். நான் இடையில ஒரு 1-2 தடவை அந்த சட்டியோடு சேர்த்து இது எல்லாத்தையும் நான் நல்லா குலுக்கி விட்டுருப்பேன். இப்போ நம்ம பீஃப் உருண்டை கறி குழம்பு சூப்பராக குக்காகி வந்திருக்கு. நம்ம இப்போ உப்பு டேஸ்ட் பார்ப்போம். எனக்கு நான் போட்ட உப்பளவு கரெக்டாக தான் இருந்தது. உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம கொத்தமல்லி இலையை அழகாக அப்படியே மேலே தூவி விட்டு கார்னிஷ் பண்ணுறோம். கார்னிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பீஃப் உருண்டை கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த உருண்டை கறி குழம்பு நம்ம ஒயிட் ரைஸோட ஊற்றி சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு சைட் டிஷ்ஷை தொட்டு சாப்பிட்றதாவும் இருக்கட்டும், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவையும் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you, bye-bye.